பொதுவாக மகாலட்சுமி வீட்டில் வாசம் செய்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வீட்டினுடைய பின்வாசல் நம்ம திறந்ததுக்கப்புறம் தான் முன் வாசலை திறக்கணும். ஈசான்ய மூலையில் ஜன்னல் வச்சு இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி வீட்டில் நிறையா காற்று இருக்கணும், வெளிச்சம் வரணும். இருட்டான வீட்டுக்கு அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. வீட்டில் 15 நாளைக்கு ஒரு முறை மாவளை மாற்றுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். வாசலில் டெய்லி சாயந்தர வேலையில் தீபம் ஏற்றுறது நல்லது. அது கார்த்திகை மாதம் மட்டும் ஏற்றின்னு மற்ற மாதம் ஏற்றாமல் இருக்கக்கூடாது. கோலம் டெய்லி போடுறது நல்ல பலன்களை கொடுக்கும். வீட்டில் சமையல் அறையில் சுத்தம் பண்ணி கோலம் போட்டதுக்கப்புறம் பால் காய்ச்சறது. பால் காய்ச்சினோன்னு சர்க்கரையை போடுறது. சர்க்கரையை போடும்போது மகாலட்சுமியை நினச்சி போட்டுக்கிறது. டெய்லி சாதம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து தனியாக வச்சு மாதத்துக்கு ஒரு முறை பாடசாலைக்கோ அல்லது யாராவது சிரமப்படுறவாளுக்கு தானம் கொடுக்கறது. பெரியவா சொன்ன இந்த முறை ஒரு கைப்பிடி அரிசி தானம்னு சொல்லுவார். அதை பண்ணுறது நல்ல பலன். டெய்லி காகத்துக்கு வச்சு சாப்பிட்றது விசேஷம். வீட்டில் புஷ்பங்களுடைய மனம் இருக்கிறது ரொம்ப நல்லது. துளசி வழிபாடு பண்ணுறது லக்ஷ்மி